முத்தழகு சொன்னதெல்லாம் சரிதான். அந்த ஜோசியன் இந்த அளவுக்கு கெடுதல் சொல்லிட்டு போயிருக்கானா? தோ அபி சொல்லிதான் செஞ்சிருப்பான். அப்படி சொல்லு மாமா. அந்த அபிய சும்மா விடக்கூடாது. வா மாமா. பாண்டி பாண்டி சொன்னா கேளு பாண்டி. பாண்டி பாண்டி கேளு பாண்டி. பாண்டி சொன்னா கேளு. எதுக்கு இப்ப அவகிட்ட போய் பேச போற? வேண்டாம் பாண்டி, சொன்னா கேளு. பிரச்சனை வேண்டாம். உங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா. அவ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. டேய் விட்றா. அவ புள்ளத்தாச்சி பொம்பளடா. அவகிட்ட என்ன வீண் பிரச்சனை? அப்ப இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு கேட்டே ஆகணும் மாமா. நீங்க போங்க சும்மா மாமா. விடுப்பா. பாண்டி 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 சொன்னா கேளு. பாத்தீங்களா? நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அத்தை, அந்த ஜோசியர் ஒரு ஃப்ராடு, அபியோட ஆளுன்னு சொன்னனே, நம்புனீங்களா? இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. இந்த ஜோசியர் பண்ண நல்ல வேலைக்கு அபி அவருக்கு சன்மானம் கொடுக்கறான். இல்ல இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன? நாங்க என்னடி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்? நீ பண்ண வேலைய சரியா தான் புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி எங்க நம்பிக்கையில கைய வச்சு எங்க முதுகுல குத்த பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ, நான் எதுவுமே பண்ணல. ஏய், பாரு, நீ என்னதான் ஜதி பண்ணாலும் என் எண்ணத்தை மாத்த முடியாது. எனக்கும் முத்தழகுக்கும் நடக்க போற கல்யாணத்தை உன்னால தடுக்க முடியாது. அப்படி சொல்லு மாமா. இவெல்லாம் ஒரு ஆளு. அபி, உன் மேல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் நீ கெடுத்துக்கிட்ட. இல்ல இன்னும் என்னடா அவகிட்ட பேசிட்டு வாடா. நீ வாப்பா. என்னாலதாம உங்களுக்கு எல்லா பிரச்சனையும். நீங்க எனக்கு உதவி செய்ய போய் உங்களை எல்லாரும் தப்பா நினைச்சிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, என்ன ஐயா நீங்க மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. நீங்க எந்த தப்புமே பண்ணல. காலம் நேரம் நமக்கு எதிரா இருக்கு, அவ்வளவுதான். எல்லாம் சரியாயிடும். நீங்க போயிட்டு வாங்க ஐயா. உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா. நான் வரேம்மா. சரிங்க ஐயா. சஞ்சீவ், ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா உண்மை புரியும். அன்னைக்கு நீ கண்டிப்பா என்னை ஏத்துப்ப. சொல்லுங்க லட்சுமி. டாக்டர், இன்னைக்கு நீங்க என்கிட்ட இருக்கிற பேஷண்டோட கட்டை பிரிக்கலாம்னு சொன்னீங்க. எஸ், அதை நான் மறப்பனா? எப்ப டாக்டர் நாம போலாம்? இப்பவே போலாம். நீங்க ஃப்ரீயா இருந்தா வாங்க. ரெண்டு பேருமே உங்க கார்லயே போயிடலாம். ஓகே டாக்டர், நான் உடனே வந்துடுறேன். ஓகே. ஏய் லட்சுமி, ஸ்ரீஜா மேடம் சொன்ன பேஷண்ட் எங்க மறைச்சு வச்சிருக்குன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டி. சரி சரி. கார் அங்க பார்க் பண்ணிடுங்க. லட்சுமி டாக்டர் கூட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள போறான்னா
அப்போ ஸ்ரீஜா மேடம் சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட் இந்த வீட்டில் தான் இருக்கணும். இரு, கண்டுபிடிக்கிறேன். ஏய், இங்கே வெயிட் பண்ண, நான் போய் பார்க்குறேன். ஏதாவது ஒன்றா கால் பண்ண. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். வாங்க. ஸ்ரீஜா மேடம் சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட் இங்கே தான் மறைச்சி வச்சிருக்காங்க. இதை உடனே ஸ்ரீஜா மேடம் சொல்லணும். பேஷண்ட் கண்டிஷன் நல்லா இருக்கு. இப்பவே முகத்துல இருக்கிற கட்டை பிரிச்சிடலாம். சரிங்க டாக்டர். அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா. ஏய், என்னடி? நாம அனுப்பி இருந்தோம்ல ரவுடி, அவன் ஃபோன் பண்றாமா. ஸ்பீக்கர்ல போட்டு என்ன சொல்றான்னு கேப்போம். ஹலோ மேடம், லட்சுமி ஒரு பேஷண்ட்டை மறைச்சி வச்சிருக்கா. பேஷண்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க சொன்னீங்கல்ல. ஆமா. அவன் அந்த பேஷண்ட் எங்க மறைச்சி வச்சிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். இப்போ நான் லட்சுமி அந்த பேஷண்ட்டை மறைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். லட்சுமி ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து அந்த பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்கான் மேடம். பேஷண்ட்டோட முகத்தில் இருக்கிற கட்டை பிரிக்கிறத பற்றி டாக்டரும் அந்த லட்சுமியும் பேசிட்டு இருக்காங்க மேடம். கட்டை பிரிச்சு அங்க யார் இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரி, அப்ப நான் சொல்றபடி செய். சொல்லுங்க மேடம். நான் இப்போ உனக்கு சஞ்சீவோட போட்டோவை வாட்ஸ்அப் பண்றேன். நீ அந்த போட்டோல இருக்கிற சஞ்சீவ் மாதிரியே அந்த பேஷண்டோட முகம் இருக்குதான்னு நீ பார்த்துட்டு சொல்லு. முடிஞ்சா அந்த பேஷண்டோட முகத்தை போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடுறேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டியாடி? பண்ணிட்டமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மி மறைச்சு வச்சிருக்க ஆளு நமக்கு யாருன்னு தெரிஞ்சிரும்.
என்ன ஸ்ரீஜா மேடம் சொன்ன மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க. இந்த அப்பி என்னென்ன வேலை பார்க்கறா? சஞ்சய் சஞ்சய் வேண்டாம். சஞ்சய் நான் குடி வந்து பால் காய்ச்சினேன். அதான் வந்து உங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் 10 நாளைக்கு குடிக்கல. போதுமா? மாமா மாமா என்னாச்சு மாமா உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது ஒரே தலைவலியா இருக்கு. ஒரு காபி கிடைக்குமா? இதோ. மாமா காபி. உடபி. என்ன மாமா என்ன அப்படின்னு சொல்லிட்ட? ஏய் ஐயோ முத்தழகு, தெரியாம சொல்லிட்டேன் முத்தழகு. இல்ல ஏய் நான் சொல்றேன்ல. நீ அப்படின்னு சொல்லிருக்க கூடாது மாமா. ஏய் 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 முத்து. ஏய் ஏய் முத்தழகுன்னு சொல்றதுக்கு பதிலா அபி பேரை சொல்லி தொலைச்சிட்டேன். இவன் பார்க்க அப்படியே என் அக்கா பையன் சஞ்சீவ் மாதிரி இருக்கான். அப்போ இவன் கண்டிப்பா பாண்டிதான். என் அக்கா பையன் சஞ்சீவ் தான் பாண்டியா ஊர்ல இருக்கான். அபி சொன்னது எல்லாமே உண்மை. நான் தான் அபிய புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். பாண்டி கிடைச்சிட்டான். இனி அபிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அபி லைஃப் நல்லபடியா மாற போகுது. ஆமா லக்ஷ்மி, உன் நம்பிக்கை வீண் போகல. நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பாண்டிய சீக்கிரட்டா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கான பலன் உனக்கு கிடைச்சிருச்சு. டாக்டர், பாண்டி எப்ப கண்ணு முழிப்பான்? ஏன் கேக்குறேன்னா, பாண்டி கண்ணு முழிச்சு கான்ஷியஸ்க்கு வந்தா மட்டும்தான் அபியோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். பாண்டிக்கு தலையில அடிபட்டதுனால எப்ப நினைவு திரும்புன்னு நம்மளால சரியா சொல்ல முடியாது. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம். எப்ப வேணாலும் நினைவு திரும்பலாம், இல்ல திரும்பாமலே போலாம். இது எதுவும் நம்ம கையில இல்ல, எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. ஃபீல் பண்ணாத லக்ஷ்மி. நாம கும்பிடுற கடவுள் நமக்கு துணையா இருக்கிறதுனால தான் பாண்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கட்டு பிரிச்சு அவன் முகத்தை பார்க்க முடிஞ்சது. கூடிய சீக்கிரமே அவனுக்கு நினைவு திரும்பிடும். நீ கவலைப்படாத. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. நான் கும்பிடுற சாமி என் அபியை கைவிடாது. பாண்டிக்கு சீக்கிரமா நினைவு திரும்பி அபியோட லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஸ்ரீஜா மேடம் பேஷண்டோட முகத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்கல்ல. எடுத்து அனுப்புவோம். சே, எல்லாரும் அவன் பக்கத்துல இருக்காங்களே, எப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது? பேஷண்ட் ரெஸ்ட்ல இருக்கட்டும், நம்ம வெளியே போய் பேசலாம். எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் பேஷண்டோட முகத்தை ஃபோட்டோ எடுத்து ஸ்ரீஜா மேடம்க்கு அனுப்பிட வேண்டியதான். அத்தை, என்னம்மா என்னாச்சு? முத்தழகு, எதுக்கு அழுகுற? அத்தை,
என்னாச்சுன்னு சொல்லுமா. பாண்டி மாமா என்ன முத்தழகுன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு பதிலா அபின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அத்தை. சரி விடுமா, ஏதோ தெரியாம சொல்லிருப்பான். இல்ல, பாண்டி மாமா மனசுல அபி இருக்கிறதுனால தானே அவங்கள அறியாமலே அபி பேர் அவங்க வாயில வருது. நீ சொல்றது சரிதான் முத்தழகு. அபி என் மனசுல இருந்தா, ஆனா அபி ஒன்னும் பாசத்தலை என் மனசுல இல்ல, வெறுப்பாட இருந்தா. ஊருக்குள்ள வந்ததுல இருந்து எவ்வளவு டார்ச்சர் கொடுத்திருக்கா. அவன் பொஞ்சாதி பொஞ்சாதின்னு ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்கா. எங்க போனாலும் பாண்டி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எப்பப்பா பண்ணனு கேட்டு கேட்டு என்ன சாவடிக்கிறான். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஓஞ்சு போயிட்டேன். இதெல்லாம் பத்தாதுன்னு ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டா. எனக்கும் முத்துக்கும் நடக்க வேண்டிய நிச்சயத்தையும் கெடுத்துட்டா. ஜோசியருக்கு பணம் கொடுத்து பொய் பேச வச்சு நம்மள குழப்பி விட பார்த்தா. என்ன அடையறதுக்கு அவ எவ்வளவு கிரிமினல் வேலை பாப்பா. நினைச்சாலே ஆத்திரமா வருது. என் மனசு முழுக்க அந்த அபி மேல கோபமும் ஆத்திரமும் தான் இருக்கு. அவ பண்ண டார்ச்சர்லாம் அப்படியே மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. முத்து, அந்த டென்ஷன்ல தான் முத்து உன் பேரை சொல்றதுக்கு பதிலா அவ பேரை வாய் தவறி சொல்லிட்டேன். எனக்கு நல்லாவே புரியுது மாமா. உன்னை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண அந்த அபிய நான் சும்மா விட மாட்டேன். ஏன் முத்தழகு நில்லு, எங்க போற? ஏன் தான் இவ இப்படி பண்ணிட்டு போறான்னு தெரியலையே. அஜிஷோ, ஜன்னல் திறந்த மாதிரி இருந்ததே. அஜிஷோ, ஜன்னலை வேற திறந்து வச்சிருக்கா. ஜன்னலை லாக் பண்ணிட்டாங்களே, இப்போ எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது? சரி, ஸ்ரீஜா மேடம் கிட்ட மேட்ரை சொல்ற வேண்டியதான். என்ன ஸ்ரீஜா, அந்த ரவுடி கிட்ட இருந்து இன்னும் போனை காணோம்? ஆண்டவா, நீதான் எங்களை காப்பாத்தணும். லக்ஷ்மி கிட்ட இருக்கிற ஆளு சஞ்சீவ் மாதிரி இருக்கான்னு மட்டும் அந்த ரவுடி சொல்லக்கூடாது. அம்மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற. சொல்லு, என்னாச்சு? மேடம், நீங்க அனுப்பின போட்டோல இருந்த சஞ்சீவ் மாதிரியே அச்சு அசலா அந்த பேஷண்ட் இருக்கான் மேடம். லட்சுமி அந்த பேஷண்ட்டை பாண்டின்னு பேர் சொல்லி கூட்டாங்க மேடம். அந்த பேஷண்ட போட்டோ எடுக்க சொன்னனே, போட்டோ எடுத்தியா? இல்ல மேடம், நான் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த வீட்டில் உள்ள அம்மா வந்து ஜன்னலை சாத்திடுச்சு மேடம். சரி, அந்த டாக்டரும் லட்சுமியும் என்ன பேசிக்கிட்டாங்க?
பாண்டிக்கு தலையில அடிபட்டதுனால எப்ப நினைவு திரும்புன்னு நம்மளால சரியா சொல்ல முடியாது. மேடம் இப்போ என்ன மேடம் பண்றது? நானே சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஸ்ரீஜா, அந்த ரவுடி என்ன சொன்னா? அந்த லக்ஷ்மி கிட்ட இருக்கிற பேஷண்ட் பாண்டி தானா? ஏ அபி, என்ன முத்தழகு, ஏன்டி இப்படி பண்ற? நான் என்ன பண்ண? என் பாண்டி மாமா எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? டார்ச்சர் பண்றேனா? என்னம்மா சொல்ற? நான் ஒண்ணுமே டார்ச்சர் பண்ணலையே. நீ ஒண்ணும் பண்ணாமதான் பாண்டி மாமா உன் மேல இருக்கிற கோவத்துல முத்தழகுங்கிற என் பேரை சொல்ல மறந்து அபிங்கிற உன் பேரை சொல்றாங்களா?